திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் என தொடு நோய் தொடரின மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆபடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு சிறப்பானவை. அதிகாலையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்து பொங்கல் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்யலாம். அல்லது ஆலயங்களில் சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான நரம்பு சம்பந்தமான நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த ஆவணி மாதத்திலே இது 5வது ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டுமில்லாமல் இன்று பிரதோஷ விரதம் என்றொரு அற்புதமான நாள். பிரதோஷ விரதம் சிவனுடைய வழிபாட்டுக்குரியது. ஆவணி ஞாயிறு சூரியனுடைய வழிபாட்டுக்குரியது. ஆவணி ஓணம் பண்டிகை என்கின்ற பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாட்டுக்குரியது. இவ்வாறு பல்வேறு சிறப்போடு கூடிய நாள் இன்றைய தினம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுதிலும் இன்று இந்த ஆவணி ஞாயிறு சூரிய பகவானுடைய வழிபாடுகள், இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பிரதோஷ விரதம் மாலை வேளையிலே பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ கால விரத பூஜை அபிஷேகங்கள் உற்சவங்களிலும் கலந்து இறை வழிபாடு செய்வதோடு இந்த ஆவணி மாதத்து ஓண நட்சத்திரம் திருவோணம், இந்த 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை மிருகசீரிஷம் புனபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரமத்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே இந்த திரு என்கின்ற அடைமொழி 2 நட்சத்திரங்கள் கொள்ளும். ஒன்று திருவாதிரை சிவனுக்குரியது, ஒன்று திருவோணம் விஷ்ணுவுக்குரியது. திருவாதிரை திருவோணம் இந்த 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் திரு என்ற அடைமொழியை கொண்ட சிறப்பு. இந்த ஆவணி மாதத்து திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு ஆலயங்களில் விசேஷ பூஜை வழிபாடுகள், கிருஷ்ணர் வழிபாடுகள், அதேபோல் சபரிமலையிலே சுவாமி ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே சிறப்பான கலசாபிஷேகம், 1008 கலசாபிஷேகங்கள், படிப்பூஜைகள், உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுவதும், அடியவர்கள் மாலை அணிந்து நாம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மகர்ஜோதி காணச் செல்வது போல இந்த ஆவணி ஓணத்திற்கும் சபரிமலை புனித யாத்திரை மேற்கொள்ளுகின்ற அடியவர்களும் உண்டு. அவ்வாறான இந்த சிறப்பான நாள் என்று பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றவர்களெல்லாம்
சிவனாலயங்களில் சென்று பிரதோஷ விரதம் இருக்கின்றவர்கள் வழிபாடுகள் செய்து சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே ஏனைய காலம் போல ஆலயத்தை பலம் பெறாமல் நந்தியம்பெருமானத்தை ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சண வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.